ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் ராகி புட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப 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 ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்சி ராகி மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, எதில் வேணாலும் பண்ணலாம். பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, நம்ம வீட்டிலே கேழ்வரகு வாங்கி கழுவி அதை முளைக்கட்டை வச்சு அதில் அரைச்சி இந்த புட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப 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 ஆரோக்கியமாக இருக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த ராகி புட்டு பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம கேழ்வரகு மாவை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 150 கிராம். இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க. இதை வந்து வறுக்காமல் கூட பண்ணலாம், பட் வறுத்து பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வறுக்கும் போது அடியில் எதுவும் கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக இருக்கு பாருங்கள் மாவு. இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா விரசி விட்டுக்கலாம். புட்டுக்கு எப்பவுமே தண்ணி நிறைய ஊற்றி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி தெளித்து தான் விரசி விடணும். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மட்டும் ஊற்றி நல்லா இந்த மாதிரி விரசி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, அளவோடு இருந்தாலே போதும். பாருங்கள் இந்த மாதிரி அதில் ஈரப்பதம் இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதே நேரத்தில் மாவு கூட எதுவுமே கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லாம் உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட கரெக்டான பக்குவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எடுத்து கையில் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ரவா லட்டுலாம் நம்ம செஞ்ச உடனே எப்படி இருக்கும், நல்லா டைட்டாக இருக்கும். அதே நேரத்தில் உடச்சா உடையும்ல, பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், டைட்டாக இருக்க மாதிரி இருக்கணும். நம்ம உடச்சா அழகாக இந்த மாதிரி உடையிற மாதிரி இருக்கும். இதுதான் இதோட கரெக்டான பக்குவம். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அவிக்கும் போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் புட்டு. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி விரசினாப்பில் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக பண்ணிடுற மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி விரசினாப்பில் எடுத்துக்கோங்க போதும். அவ்வளோதான், நம்ம புட்டுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது அவிக்கிறதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. நம்ம இட்லி பாத்திரத்துலையும் வச்சு துணி போட்டு அவிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு துணி கட்டி நீங்கள் அவிக்கலாம். இது பேர் வண்டு கட்டி அவிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப் ஒயிட் கலர் கிளாத் எடுத்துருக்கேன். அது முனியில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு நாட் போட்டுட்டு அந்த பாத்திரத்தை சுற்றி இந்த மாதிரி மூடிக்கோங்க. மூடிட்டு இந்த சைடு வந்து இன்னொரு பெரிய ஒரு நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது அழகாக ப்ளேஸ் ஆயிரும். நடுவில் வந்து நம்ம அந்த மாவை வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடியே உள்ளே வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ வந்து உள்ளே வந்து அழகாக ஒரு இடம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு மாவு வைக்கிறதுக்கு. இது துணி கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி இன்னொரு நாட் கூட போட்டுக்கோங்க. ஆனால் டைட்டாக போட்டுறாதீங்க, லைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கலத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சேருங்க. மாவு வந்து நிறைய எடுத்து அப்படி கட்டியாக வச்சு அப்படி சேர்க்காம கொஞ்சம் இது மாதிரி உதிரியாக உதிர்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சமமாக வேகும். அப்போ தான் இது மாவு நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால நான் 2 பேட்சஸாக நான் இது வந்து அவிச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுலாம். இது ராகி மாவுங்கிறனால கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுது. பாருங்கள் இப்போவே புட்டு நல்லா வெந்திருக்குது. இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நடுவில் இருக்க மாவு கூட நல்லா வெந்து வரும். ஸோ நடுவில் இருக்க மாவு வேகாமல் இருக்குமோ அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சமமாக எல்லாம் வேகும். இப்போ மறுபடியும் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சரியாக 3 நிமிஷம் ஆயிருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நம்ம ராகி மாவு புட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே மெத்தடில் நீங்கள் அரிசி மாவு புட்டு கூட செய்யலாம். அரிசி மாவு கூட கொஞ்சோண்டு தேங்காய் துருவி போட்டு உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நீங்கள் அவிச்சிட்டு அது கூட சீனி வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து வெள்ளைப்பாகு போட்டு இந்த புட்டு சாப்பிட போகிறதா இருந்தால் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. விரசும்போது உப்பு சேர்க்கலாம் கூட பரவாயில்ல, பட் வெள்ளைப்பாகோட நீங்கள் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். அதுக்காக தான் இது வந்து நான் உப்பு சேர்க்காம தான் பண்ணுறேன். இப்போது
இப்போ எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ வந்து மிக்சியில் அரைச்சி நீங்கள் எடுக்காமல் கையிலே துருவி எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பூ சேர்த்துட்டு எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஸ்வீட் புட்டாக பண்ணணுன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிட்டு அது கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் எந்த அளவுக்கு நீங்கள் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அது பாகு மாதிரிலாம் காயணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, கரைஞ்சாலே போதும். கரைஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து இது கூட வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா இது கலந்து விட்டுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அப்படிலாம் வெறும் நாட்டு சக்கரை சீனி கூட போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட். காலையிலே ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இப்போமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.